வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவை பட்டியலில் முதல் இடத்தில் முதல்வர் ஸ்டாலின், இரண்டாம் இடத்தில் அமைச்சர் துரைமுருகன், மூன்றாம் இடத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளனர். 35 பேர் கொண்ட தமிழக அமைச்சரவை பட்டியல் வெளியீடு. வடிகால் பணிகளை விரைந்து முடிக்காவிட்டால் மீண்டும் சென்னை தத்தளிக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. சென்னையில் மழைநீர் வடிகாலில் விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சிக்கு கண்டனம். எனது கணவர் ஜெயம் ரவியுடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன். ஜெயம் ரவி விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் மனைவி ஆர்த்தி பரபரப்பு அறிக்கை. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதி. இன்று காலை இருதயவியல் சார்ந்த பரிசோதனை நடைபெறவிருப்பதாக தகவல். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக தனி விசாரணை அமைப்பை ஏற்படுத்துவதா அல்லது தற்போதைய சிறப்பு புலனாய்வு குழுவே போதுமா என மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஊடகங்களில் பேட்டியளித்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கண்டனம். வங்கதேசத்திற்கு எதிரான கான்பூர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 26 ரன்கள் முன்னிலை. வெற்றி பெறும் முனைப்பில் இந்தியா தீவிரம். இனி விரிவான செய்திகள். பருவமழை காலத்தில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், வானிலை முன்னறிவிப்புகளை அறிந்து கொள்ள டிஎன் அலர்ட் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெள்ள தடுப்பு பணிகளை அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். வரும் 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்று கோவை மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் மற்றும் சேலத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் 35 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. முதல் இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், இரண்டாம் இடத்தில் அமைச்சர் துரைமுருகன், மூன்றாம் இடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளனர். 4வது இடத்தில் கே.என். நேரு, 5வது இடத்தில் பெரியசாமி, 6வது இடத்தில் பொன்முடி உள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பட்டியலில் 21வது இடம் வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் நாசர் பட்டியலில் 29வது இடத்தில் உள்ளார். திமுகவில் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்காதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய பேர் உள்ளதாகவும் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரும் தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கவில்லை என்றால் அதிமுகவை போன்று திமுக 4 கூறாக போய்விடும் என்று திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். பாஜகவில் வாரிசு எத்தனை பேர் பதவியில் இருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், வாரிசு அரசியல் என்று கூறிச் சென்றவர்கள் எல்லாம் தங்களோடு வந்துவிட்டார்கள் என்றார். வாரிசு அரசியல் சட்ட ரீதியாக இந்திய அரசியலில் அங்கீகரிக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மாநில அளவிலான மணிமேகலை விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், குழந்தை பட்டம் வென்றால் தாயிடம் காண்பிப்பதைப் போல தான் துணை முதல்வரான பின் தாய்மார்களை சந்தித்து ஆசி பெற்று வருவதாக கூறினார். காந்தி ஜெயந்தி சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் மதுவிலக்கு தொடர்பாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்தந்த ஊராட்சிகளில் மதுவிலக்கு தொடர்பான தீர்மானங்களை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழ் சினிமாவின் முதல் திருநங்கை இயக்குனரான சம்யுக்தா விஜயன் நீல நிற சூரியன் என்ற படத்தை இயக்கியுள்ளார்.
பள்ளி ஆசிரியராக பணிபுரிபவர் தான் பெண் என்பதை உணர்ந்து மாற நினைப்பதும், அவர் சமூகத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்பதை மையமாக கொண்டும் இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. பல்வேறு திரைப்பட விழாக்களில் பாராட்டை பெற்றுள்ள நீல நிற சூரியன் படத்தின் ட்ரெய்லரை இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் வெளியிட்டுள்ளார். அத்தானியின் வங்கிக் கணக்கில் சுனாமியைப் போல் பணம் கொட்டுகிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஹரியானா மாநிலம் அம்பாலா பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் காங்கிரசிற்கு வாக்கு சேகரித்தார்கள். அப்போது மோடி அரசாங்கம் கொண்டு வந்த வேளாண் சட்டங்களால் தங்கள் பையில் இருந்து பணம் பறிக்கப்படும் என்பதை உணர்ந்தே விவசாயிகள் எதிர்த்தார்கள் என ராகுல் காந்தி கூறினார். இப்போது நடப்பது மோடி அரசாங்கம் அல்ல, அத்தானியின் அரசாங்கம் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் மோடி மீது எத்தகைய அச்சமும் வெறுப்பும் கொண்டிருக்கிறார்கள் என்பதையே மல்லிகார்ஜுன கார்கேவின் பேச்சு காட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடியை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை தான் இறக்க மாட்டேன் என கார்கே கூறியிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமித்ஷா, 2047க்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாகும் என்றும் அதுவரை கார்கே வாழ வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார். ஹரியானாவில் ஆம் ஆத்மி அரசு அமைந்தால் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கர்னால் பகுதியில் நடைபெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கெஜ்ரிவால் உரையாற்றினார். அப்போது ஹரியானா மக்களுக்கு 5 விதமான உத்தரவாதங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் வழங்கினார். ஆம் ஆத்மி ஆட்சி அமைந்தால் 24 மணி நேரமும் இலவச மின்சாரம் வழங்கப்படுவதோடு நிலுவையில் உள்ள அனைத்து மின் கட்டணங்களும் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதியளித்தார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கலப்பட லட்டு தொடர்பான ஆய்வறிக்கையில் தெளிவில்லை என நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருவதாக ஆந்திர அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில், அதற்கு முன்னரே சந்திரபாபு நாயுடு ஏன் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தார் என்றும், அரசியல் விவகாரத்தில் கடவுளை இழுக்காதீர்கள் என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீவிரமாக விசாரித்தால் சந்திரபாபு நாயுடு ஏற்படுத்திய பொய் சர்ச்சை வெளியே வரும் என ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா கூறியுள்ளார். ஜெகன்மோகன் ரெட்டியை பழிவாங்கும் நோக்கத்தில் சந்திரபாபு நாயுடு ஏற்படுத்திய பொய்யான சர்ச்சை உடையும் என தெரிவித்துள்ள ரோஜா, சிபிஐ விசாரித்தாலே திருப்பதி லட்டு மீது பக்தர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை அப்படியே இருக்கும், இல்லையெனில் சந்தேகம் தொடரும் எனவும் அவர் கூறியுள்ளார். நடிகர்கள் மக்களுக்காக அரசியலுக்கு வர வேண்டுமே தவிர முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்துடன் வரக்கூடாது என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். ஆந்திர துணை முதல்வர் ஆன பின்னர் முதன்முறையாக தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியில், நடிகர்களுக்கு அரசியலில் எம்ஜிஆர் தான் ரோல் மாடல் என்றும், எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு முதலமைச்சர் ஆனார் என்றும் கூறினார். எம்ஜிஆரிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், விஜய்க்கு நான் அட்வைஸ் கூற விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. முன்னதாக மைசூரு நகர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சித்தராமையாவின் மனைவிக்கு முறைகேடாக நில ஒதுக்கீடு செய்த புகாரில் லோக் ஆயுக்தா போலீசார் முதல்வர் சித்தராமையா, அவரது மனைவி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் சித்தராமையா மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை சித்தராமையா மீது அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளது. உலகில் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என்று இஸ்ரேல் பிரதமரிடம் பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய சூழல் தொடர்பாக கலந்துரையாடினார். அப்போது பிராந்திய விரிவாக்கத்தை தடுப்பதும் பணைய கைதிகள் அனைவரையும் பாதுகாப்பாக விடுவிப்பதை உறுதி செய்வதும் முக்கியமானது என பிரதமர் வலியுறுத்தினார். மணிப்பூர் கலவரம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற முக்கிய பிரச்சினைகளில் அமித்ஷா கவனம் செலுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி கொடுத்துள்ளார். நகர்ப்புற சாக்கடைகள், கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் தொழிலாளர்களில் 92% பேர் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் என பாஜக சொந்த அரசாங்கம் சொல்கிறது. அனைத்து வகுப்பினரும் என்னென்ன வேலை செய்கிறார்கள், எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் என்பதால் சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக எதிர்ப்பதாக கார்கே கூறியுள்ளார். ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 திரையரங்குகளில் வெளியாகிறது. இந்நிலையில் படத்தின் ட்ரெய்லர் வரும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியன்று வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் புதிய படம் தொடர்பான அப்டேட் வெளியாகியுள்ளது.
இது தொடர்பாக சமீபத்தில் பேட்டியளித்த மாரி செல்வராஜ், பைசன் படத்திற்கு பின் தனுஷை வைத்து சரித்திர படம் ஒன்றை இயக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுதான் தனது கனவு படம் என்றும், படம் பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் என்பதால் படத்தை இயக்கி வெளியிட 1.5 ஆண்டுகள் ஆகும் என்றும் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். தனது மௌனம் குற்ற உணர்ச்சியின் அடையாளம் அல்ல என கூறி நடிகர் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தன் தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றி நடக்கும் விஷயங்களை பலர் பல்வேறு விதமாக பேசி வருவதாகவும், தன்னுடைய மௌனமும் பலவீனமும் குற்ற உணர்ச்சியின் அடையாளம் அல்ல எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தான் திருமணத்தின் புனிதத்தை மதிப்பதாகவும், யாருடைய நற்பெயரையும் புண்படுத்தும் பொது விவாதங்களில் ஈடுபட மாட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார். பழனி பஞ்சாமிர்தம் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு இயக்குனர் மோகன்ஜி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கண்டிப்போடு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியது. மனுதாரர் வாய்சொல் வீரராக இல்லாமல் ஒரு தகவலை தெரிவிப்பதற்கு முன்பாக அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நீதிமன்றம், உண்மையிலேயே பழனி கோவில் மீது அக்கறை இருந்தால் பழனி கோவிலில் தூய்மை பணி மேற்கொள்ளலாம் என கூறியது. பிரபல தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ் ஒவ்வொன்றில் தமிழகம் முழுவதும் இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்டு விளம்பரமாக வெளியிட வேண்டும் என்று மோகன்ஜிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் இருவரையும் அழைத்து வருவதற்காக க்ரூ 9 மிஷனின் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது. விண்கலத்தில் இருந்து நிக் ஹோக், அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோரை விண்வெளி வீரர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் உள்ளிட்ட 4 பேருடன் டிராகன் விண்கலம் பூமிக்கு திரும்ப உள்ளது. கான்பூர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 26 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் போட்டி விறுவிறுப்பான கட்டத்தை அடைந்துள்ளது. 4ஆம் நாள் ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸில் வங்கதேசம் 233 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. தொடர்ந்து ஆடிய இந்திய அணி 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 285 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. 52 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேச அணி 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 26 ரன்கள் எடுத்துள்ள நிலையில் கடைசி நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேகமாக 200 ரன்கள் அடித்த அணி என்ற சாதனையை இந்திய அணி படைத்துள்ளது. கான்பூரில் நடைபெறும் வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இந்த சாதனையை படைத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி 50 ரன்களை 3 ஓவர்களிலேயே எட்டியது. அதேபோல 100 ரன்களை 10.1 ஓவரிலும் 200 ரன்களை 24.2 ஓவர்களிலும் அடித்து இந்திய அணி சாதனை படைத்தது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா 300 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். கான்பூர் டெஸ்ட் போட்டியில் வங்கதேச வீரர் காலித் அகமதுவின் விக்கெட்டை வீழ்த்தி ஜடேஜா இந்த சாதனையை நிகழ்த்தினார். டெஸ்ட் போட்டிகளில் 300 விக்கெட்டுகளை வீழ்த்திய 7வது இந்திய வீரர் என்ற பெருமையையும் ஜடேஜா பெற்றுள்ளார். சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்று வரும் சீன ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பெலாரஸ் வீராங்கனை சபலன்கா முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற 2ஆம் சுற்று போட்டியில் அமெரிக்க வீராங்கனை ஆஷ்லின் க்ரூகரை 6-2, 6-2 என்ற நேர் செட்களில் வீழ்த்தினார். வருகிற 2ஆம் தேதி நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் அமெரிக்க வீராங்கனை மேடிசன் கீஸ் உடன் மோத உள்ளார். சீன ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு ஸ்பெயினைச் சேர்ந்த முன்னணி வீரர் அல்கராஸ் முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தரவரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ள அல்கராஸ் 7ஆம் இடத்தில் உள்ள ரஷ்ய வீரர் கச்சனோவுடன் மோதினார். விறுவிறுப்பாக நடந்த போட்டியில் 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அல்கராஸ் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் ரஷ்ய வீரர் மெத்வதேவுடன் அல்கராஸ் பலப்பரீட்சை நடத்தவுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவை பட்டியலில் முதல் இடத்தில் முதல்வர் ஸ்டாலின், 2ஆம் இடத்தில் அமைச்சர் துரைமுருகன், 3ஆம் இடத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளனர். 35 பேர் கொண்ட தமிழக அமைச்சரவை பட்டியல் வெளியீடு. வடிகால் பணிகளை விரைந்து முடிக்காவிட்டால் மீண்டும் சென்னை தத்தளிக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. சென்னையில் மழைநீர் வடிகாலில் விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சிக்கு கண்டனம். எனது கணவர் ஜெயம் ரவியுடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன். ஜெயம் ரவி விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் மனைவி ஆர்த்தி பரபரப்பு அறிக்கை. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதி. இன்று காலை இருதயவியல் சார்ந்த பரிசோதனை நடைபெறவிருப்பதாக தகவல்.
திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக தனி விசாரணை அமைப்பை ஏற்படுத்துவதா அல்லது தற்போதைய சிறப்பு புலனாய்வு குழுவே போதுமா என மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஊடகங்களில் பேட்டியளித்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கண்டனம். வங்கதேசத்திற்கு எதிரான கான்பூர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 26 ரன்கள் முன்னிலை. வெற்றி பெறும் முனைப்பில் இந்தியா தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.